வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9. ஆனால் இந்த முறை வேற லெவலுங்க. தொகுப்பாளர் விஜய் சேதுபதி வருகையோடு போட்டியாளர்கள் தங்கள் உண்மையான முகங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. சண்டை, சிரிப்பு, நட்பு, துரோகம் எல்லாம் கலந்த கலவையாக போயிட்டு இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் இந்த தடவை வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த முறை தொகுப்பாளர் வேற யாரும் இல்லைங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவர் வந்தா அந்த சீரியஸ்னஸ் வேற மாதிரி இருக்குங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போட்டியாளர்கள் யாராவது சும்மா ஆயிடுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தது மாதிரி தான் நடந்துச்சு. இந்த சீசன்ல மொத்தம் 20 பேர் இருக்காங்க. 10 ஆண்கள், 9 பெண்கள், ஒரு திருநங்கை போட்டியாளர். அந்த ஒரு திருநங்கை போட்டியாளர் என்ட்ரி கொடுத்த அடுத்த நிமிஷமே ஹவுஸ் வித்தியாசமா ரெஸ்பெக்ட் அண்ட் எமோஷனல் ரெண்டுமே ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே ஹவுஸில் ட்ராமா தான். சண்டை, ட்ரஸ்ட் பிரேக், சிரிப்பு, பேச்சு எல்லாமே கலந்த கலவையாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த சீசனில் பிக் பாஸ் புதிய டாஸ்க் ஒன்றை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா தண்ணீர் மேலாண்மை டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு சீரியஸ் டாஸ்க்குங்க. ஏன்னா இந்த முறை பிக் பாஸ் வீட்டில் தண்ணீர் வீணாகக்கூடாது. அதுக்காக ஒரு தனி டேங்க், பைப் லைன், அலாரம் சிஸ்டம் எல்லாம் செட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த அலாரம் ஒலிக்கும் நேரத்தில் தான் தண்ணீர் வரும். அப்போ யாராவது டீம் மெம்பர்ஸ்ல உடனே போய் தண்ணி சேகரிக்கணுங்க. அந்த பொறுப்பை பிக் பாஸ் சபரி அண்ட் கமருதீன் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதில் பார்த்தோன்னா இவங்க அந்த ஹவுஸ்ல தண்ணீர் மேலாண்மை இன்சார்ஜா இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு விதி இருக்குங்க. பொறுப்பு எடுத்தவங்களுக்கு மிஸ்டேக் நடந்தால் எல்லாரும் பாய்ந்து போயிடுவாங்கங்க. பிரச்சனை எங்க தொடங்கிச்சுன்னா, ஒரு நாள் இரவு தண்ணீர் வரும் நேரத்தில் அலாரம் ஒலிச்சுதுங்க. அது ரொம்ப முக்கியமான டைமிங். அந்த நேரத்தில் போட்டியாளர்கள் தண்ணீர் சேகரிக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் கமருதீன் தூங்கிட்டாருங்க. அந்த ஒரு பிழை காரணமாக பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. அந்த நள்ளிரவுல தண்ணீர் பாய்ந்தது யாரும் சேகரிக்கல. டேங்க் ட்ரெயின் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலை தண்ணீர் இல்லைன்னா ஹவுஸ் முழுக்க பீதி. சபரி கவலைப்பட்டு பிக் பாஸ் கிட்ட சொல்றாரு. தண்ணீர் எவ்வளவு மீதம் இருக்குதுன்னு கேட்ட உடனே 50 லிட்டர் குறைவா இருக்குன்னு சபரி சொல்றாருங்க. பிக் பாஸ் உடனே ஒரு பிளாஷ்பேக் வீடியோ போடுறாங்க. அதுல கமருதீன் தூங்குது. தண்ணீர் வீணாகும் காட்சி எல்லாமே ஸ்லோ மோஷன்ல வருது. அந்த ஃபுட்டேஜ் பார்த்த ஹவுஸ்மேட்ஸ் முகத்துல அதிர்ச்சி, கோபம், நம்பிக்கையின்மை எல்லாம் கலந்த ரியாக்ஷன் அப்படியே வெளிப்படுதுங்க. வீட்டுக்குள்ள இதனால ஒரு மோதல் வெடிச்சிருக்குங்க. அதோ நேரம் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. விக்ரம் முதல்ல வெளுத்து வாங்கிட்டாருங்க. இது உங்க பொறுப்பு கமருதீன். நீங்க தூங்கலாம்னு யாரும் சொல்லல. அந்த அலாரம் வந்ததுன்னா உங்க கடமை தண்ணி பிடிக்கணும். இதுல மிஸ்டேக் உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் கனி சேர்றாங்க. அவர் ஒரு சீரியஸ்னான டோன் சொல்றாங்க. ஒரு பதவி கிடைச்சா அதுக்கான பொறுப்பையும் உணரணும். நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா இது மொத்த வீட்டையும் பாதிக்கும். அந்த கமருதீன் அவ்வளோ நேரம் சும்மா கேட்கிறார். ஆனா ஆதிரை கிட்ட இது நம்ம மெயின் டாஸ்க், நீங்க அங்க இருந்திருக்கணும், இது முழுக்க உங்க மிஸ்டேக் தான் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அப்போ நந்தினி கூட சும்மா இருக்கல. அவர் சொல்றாங்க, தண்ணீர் மேல கவனமே இல்ல கமருதீன். ஹவுஸ்ல இதை விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கமருதீன் உடம்புல எரிச்சல், முகத்துல வருத்தம், மனசுல கோபம். அவர் சொல்றார், நான் தூங்கினது தவறுதான். ஆனா அந்த அலாரம் ஒலி வரல. நான் டயர்ட் ஆயிட்டேன். டாஸ்க் பண்ணி ஆனா ஹவுஸ்மேட்ஸ் யாருக்கும் அந்த காரணம் சரியா தோணல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹவுஸ்ல ரெண்டு பிரிவு உருவாயிடுச்சு. ஒரு பக்கம் கமருதீனை ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, இன்னொரு பக்கம் கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. இப்போ பார்த்தோம்னா விக்ரம், கனி, ஆதிரை, நந்தினி இவர்கள் எல்லாரும் கடுமையான ரியாக்ஷன்ல. ஆனா சிலர் அவரும் மனிதன் தான், தூக்கம் வந்தது தவறு இல்லை, அதை சரி செய்யலாம்னு சொல்றாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு விடுறாரு. இனிமே தண்ணீர் வரும் நேரத்தை நாங்கள் மாற்ற போறோம். இதுக்கப்புறம் யாரும் அலட்சியம் காட்டக்கூடாது. தண்ணீர் மேலாண்மை மீறினா கடுமையான தண்டனை இருக்கும். அந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஹவுஸ்ல மௌனம். ஒவ்வொருவரும் தங்களோட மிஸ்டேக் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ப்ரோமோ வெளியானதும் சோஷியல் மீடியாவில் மக்கள் ஃப்ளாட் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் கமருதீன் தான் தவறுன்னு சொல்றாங்க, மற்றொரு பக்கம் அவரை எல்லாரும் கூட்டி கார்னர் பண்ணிட்டாங்கன்னு கமெண்ட் போடுறாங்க. விஜய் சேதுபதி வார இறுதியில் வந்ததும் அந்த விஷயம் மீண்டும் பேசப்பட்டுச்சு. அவர் ஸ்மூத்தா ஆனா ஸ்ட்ராங்கா சொன்னாரு, ஒரு டாஸ்க்குங்கிறது டாஸ்க் தான். அதுக்கு நீங்க உறக்கம், உணவு, நேரம் எதுவுமே காரணம் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு அலாரம் ஒலிச்சுதுன்னா அது உங்க பொறுப்பை நினைவூட்டும் ஒலி. அதை நீங்க கேட்காம தூங்கிட்டீங்கன்னா அது உங்க தவறு. கமருதீன் முகம் சிவந்து போச்சு. அவர் சும்மா தலை குனிஞ்சார். அந்த நிமிஷத்துல ஹவுஸ்ல ரொம்ப சீரியஸ் அண்ட் சைலன்ஸ். ஆனா விஜய் சேதுபதி கடைசியில ஒரு லைன் சொல்லி சூழலை சீராக்கினார்.
மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவோம், ஆனால் அதில் இருந்து கற்றுக்கணும். இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமும் கமருதீன் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு. அவர் டயர்ட் ரூமில் போய் பேசுகிறாரு. எனக்கு வருத்தம் தான், நான் ஒரு பொறுப்பு எடுத்திருக்கேன், ஆனால் அதை மிஸ் செஞ்சுட்டேன். ஆனால் இதுக்காக என்னை எல்லாரும் கார்னர் பண்ணுறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த கமருதீனின் பேச்சை பார்க்கும் பார்வையாளர்களுக்கு மனசு பிடிச்சிருச்சு. அந்த உண்மை உணர்ச்சி தான் பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாருக்கும் புரியணும். இந்த தண்ணீர் மேலாண்மை டாஸ்க் ஒரு கேம் இல்லை, அது ஒரு உண்மையான மெசேஜ். தண்ணீர் வீணாகக்கூடாது, பொறுப்புடன் நடந்துக்கணும். ஒவ்வொருவருடைய அலட்சியமும் எல்லோரையும் பாதிக்க முடியும். அந்த மெசேஜ் தான் பிக் பாஸ் மக்கள் மத்தியில் சேர்த்திருக்காங்க. கமருதீனின் தவறு ஒரு பாடமாக மாறி மற்றவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டுட்டு இருக்காங்க. இதுதான் நண்பர்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெடித்த ஒரு தண்ணீர் பிரச்சனை. தூக்கம், ஒரு அலாரம், ஒரு தவறு, மொத்த ஹவுஸையும் டிராமாவுக்குள் தள்ளிவிட்டது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதீனின் தவறு செஞ்சது தவறா இல்லை அது அல்லது சற்று மனித தவறா? கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.